ஹாய் எவ்ரி ஒன், திஸ் இஸ் அல் ஃப்ரம் ஜோஸ் ஐஏஎஸ் அகாடமி. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஜாகிரபி சப்ஜெக்ட்டை இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக ஈஸியாக எப்படி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல கவர் பண்ணணும் அப்படிங்கிற ஃபுல் மோட்டிவில் நம்ம ஜோஸ் ஐஏஎஸ் அகாடமி ஜோஸ் மேப் ஸ்டடி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் கொண்டு வந்திருக்கோம். ஜோஸ் மேப் ஸ்டடி நம்பர் 12 பார்க்க போகிறோம். இதான் ஃபஸ்ட் மேப்பாக நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னாலும் இதுக்கு முன்னாடி 11 மேப்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அந்த ஆர்டரில் பார்த்துட்டு வந்தீங்கன்னா ஜாகிரபி சப்ஜெக்டை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணணும், எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ அதெல்லாம் நம்ம கவர் பண்ணணும், எப்படி ஈஸியாக ஞாபகம் வைக்கணும் அப்படிங்கிற ஃபுல்லாக நம்ம கொண்டு போயிருப்போம். இன்றைக்கி ஜோஸ் மேப் ஸ்டடி நம்பர் 12 பார்க்க போகிறோம். வாங்க மேப்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் மேப் என்ன அப்படின்னு 12th டாபிக் என்ன அப்படின்னா இந்தியாவின் இயற்கை அமைவுகள். இந்தியாவோட நேச்சுரல் ஃபீச்சர்ஸ் என்னெல்லாம் இருக்குது, அது எத்தனை கேட்டகரியாக பிரிக்கிறாங்க, இந்தியாவோட நேச்சுரல் ஃபீச்சர்ஸை என்ன கேட்டகரியாக பிரிக்கிறாங்க, இயற்கை அமைவுகளை எத்தனை கேட்டகரியாக பிரிக்கிறாங்க அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மேலே வரும் இமயமலை இருக்குது. வடக்கு நார்த் ஜோனா இமயமலை இருக்குது. அது ஃபஸ்ட்டு சொல்லுவாங்க வடக்கு இமயமலை, நார்த்தன் ஹிமாலயாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. வடக்கு இமயமலை. அப்படியே சென்ட்ரலில் வடபெரும் சமவெளி. அப்படியே கீழே வந்தால் தீபகற்ப பீடபூமி. தீபகற்ப பீடபூமிலையும் 2 பிரிவுகள் இருக்குது. மத்திய உயர்நிலம் மற்றும் தக்கான பீடபூமி. மத்திய உயர்நிலம் அப்படின்னா நர்மதி ரிவர் இருக்குல்ல, அந்த நர்மதி ரிவருக்கு மேலே உள்ளதை மத்திய பீடபூமின்னு சொல்லணும். உயர்நிலங்கள் அப்படின்னும் அதுக்கு கீழே உள்ளதை தக்கான பீடபூமி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த 3 கேட்டகரி இன்னொரு டைம் சொல்லலாமா? வடக்கு இந்தியாவோட இயற்கை அமைவுகள் நேச்சுரல் ஃபீச்சர்ஸாக மொத்தம் 6 கேட்டகரிஸாக பிரிக்கிறாங்கப்பா. அதில் ஃபஸ்ட்டு 3 பார்த்துக்கிட்டீங்கன்னா மேலே வரும் வடக்கு இமயமலை, அப்படின்னு சென்ட்ரல் வந்தால் வடபெரும் சமவெளி, அப்படியே கீழே வந்தால் தீபகற்ப பீடபூமி. தீபகற்ப பீடபூமி 2 பிரிவுகள் இருக்குது. நர்மதி ஆறு வடப்பகுதி தென்பகுதியாக பிரிக்குது. நார்த் ஜோன் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மத்திய உயர்நிலம் அப்படின்னு சொல்லுவாங்க. சவுத் ஜோன் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா தக்கான பீடபூமின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த 3 முடிஞ்சா இந்த 3 இன்னொரு டைம் சொல்லலாமா? வடக்கு இமயமலை, வடபெரும் சமவெளி, தீபகற்ப பீடபூமி. அடுத்து 4வது என்ன அப்படின்னா கடற்கரை சமவெளி. கடற்கரை சமவெளினா என்ன? நார்மலாக கடற்கரை சமவெளினா பிளைன் சர்ஃபேஸ், 6 பகுதிகள் உள்ள சமவெளின்னு சொல்லுவோம். அது கடற்கரை சமவெளினா மலைத்தொடருக்கும் கடற்கும் இடைப்பட்ட நிலப்பகுதி இருக்கும்ல, அதாவது கடற்கரை சமவெளின்னு சொல்லுவாங்க. கடற்கரைக்கும் மலைகளுக்கு இடைப்பட்டு, இப்போ இங்கே மேற்கு தொடர்ச்சி மலை இருக்குது, இங்கே அரபிக்கடல் இருக்குது. அப்போ அந்த 2க்கு இடையில உள்ள சின்ன நிலப்பகுதி இருக்கும்ல, அந்த நிலப்பகுதி என்ன சொல்லுவாங்கன்னா மேற்கு கடற்கரை சமவெளின்னு சொல்லுவாங்க. கிழக்கு கடற்கரை சமவெளினா இந்த கிழக்கு தொடர்ச்சி மலைக்கும் இங்கே வங்காள விரிகுடாவுக்கும் இடைப்பட்ட நிலப்பகுதின்னு சொல்லுவாங்க. கிழக்கு கடற்கரை சமவெளின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இது 4வது கடற்கரை சமவெளி. 5வது இந்திய பாலைவனம். 6வது தீவுகள். இந்த 6ஐயுமே ஒரு மேப்பை பார்ப்போம். ஃபஸ்ட்டு இது என்னென்ன கேட்டகரியாக பிரிக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஓகேவா? இந்த மேப்பில் நம்ம என்ன பார்த்தோம்? இந்தியாவோட இயற்கை அமைவுகள் நேச்சுரல் ஃபீச்சர்ஸை 6 கேட்டகரியாக பிரிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு என்ன? வடக்கு இமயமலை, வடபெரும் சமவெளி, வடபெரும் சமவெளி, அதுக்கடுத்து தீபகற்ப பீடபூமி, கடற்கரை சமவெளி, இந்திய பாலைவனம், தீவுகள். இன்னொரு டைம் சொல்லலாமா? என்னது 6 கேட்டகரிஸ் என்னென்னப்பா? இமயமலை, வடக்கு இமயமலை, அதுவே கீழே வந்தால் வடபெரும் சமவெளி, அதுக்கடுத்து கீழே வந்தால் தீபகற்ப பீடபூமி. தீபகற்ப பீடபூமி 2 பிரிவுகளாக பிரிக்காங்க. பிரிக்கிறது எப்படின்னா நர்மதி ஆறு 2 பிரிவாக பிரிக்குது. என்ன பிரிக்குது? வடப்பகுதி தென்பகுதி, நார்த் ஜோன் சவுத் ஜோனாக பிரிக்குது. அந்த நார்த் ஜோன் என்ன சொல்லுவாங்க? மத்திய உயர்நிலங்கள் சொல்லுவாங்க. தெற்கு பகுதியை தக்கான பீடபூமி சொல்லுவாங்க. அடுத்து கடற்கரை சமவெளி, அதுக்கடுத்து இங்கிட்ட இந்திய பாலைவனம், லாஸ்ட்டாக கீழே தீவுகள். கண்டிப்பாக அந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்து நம்புறேன். எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அதே மாதிரி 12th மேப் கம்ப்ளீட் ஆகுனா சார் 12th மேப் பக்கா கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஃபர்தர் மேப்ஸ் அப்லோட் பண்ணுவேன். ஓகே, ஆல் தி வெரி பெஸ்ட் பா. தேங்க்யூ ஸோ மச்.